ஆபத்து காலத்தில் நான் கூட இருப்பேன்ல உங்களுக்கு. நான் இருக்கும்போது உங்களை எப்படி நான் கைவிடுவேன்? உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், தைரியமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கீங்களா? நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, எல்லாம் முடிஞ்சு போச்சதோ, அவ்வளோதானோ நினைக்கிறீங்களா? நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கான வாசலை அந்த ஜெபம் திறக்கிறது. அதன் பிறகு தேவனுடைய அன்பு உங்களை நிரப்புகிறது. என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பயம் வந்தாலும், திகில் வந்தாலும், அழிவு வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், விக்கினம் வந்தாலும், கேவலமான பேச்சுகள் வந்தாலும், தவறான குற்றச்சாட்டுகள் வந்தாலும், ஆண்டவருடைய அன்பு உங்களை நிரப்பும். அந்த அன்பினால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் மேலாக உயர்முடியான வல்லமை வருகிறது. எல்லாரையும் நேசிக்கும்படியாக கிருபை வருகிறது. பிரியமானவர்களே, இதோ இது கடைசி காலம், இது கிருபையின் நாட்கள், நிறைவு பெறுகின்ற காலம். நம்ம நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரமாக இருப்போம். நம்முடைய கனிகளை தேடி ஏராளமானவர்கள் ஓடி வருவாங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம். நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுப்போம். கிறிஸ்துவோடு நம்ம இதற்கு முன்பதாக ஒரு நாள் பார்த்தோம், நம்ம இச்செடியோடு இணைந்திருந்தால்தான் கொடியாகிய நாம கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி. அப்போ நம்ம கிறிஸ்துவாகிய செடியோடு இணைந்திருக்கும் பொழுது நம்ம அவருக்காகவும் சரி, நம்ம கனி கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஹாப்பியா நான் வேலைக்கு போன நாட்கள் இப்ப இல்லை என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வேலை செய்கிற இடத்த சமாதானம் உள்ளவைகளாக்கி. அப்படின்னா நீ இருந்து வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் உனக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் லோத்தின் குடும்பத்தின் மேலே இரக்கம் வைத்து லோத்தையும் அவன் மனைவி 2 பிள்ளைகள் இவர்களை கரம் நீட்டி பிடித்து அந்த பட்டணத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு போய் விடுகிறார். வெளியே விட்டு அவர்களை ஓட சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படி சொல்லுகிறார். சொல்லும்போது கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், நீங்கள் திரும்பி பார்த்துடாதீங்க, பின்னிட்டு பார்த்துடாதீங்க,